அந்த கோலியாத்து ஒன்று சிங்கத்தை போல இருப்பான், இல்லைன்னா கரடியை போல இருப்பான். இவன் ஏமாத்திரம் அப்படின்னு போனான். நிறைய போனால் ஒரு கூழாங்கல்ல நெத்தியில் ஒரே போட்டு போட்டால் பட்டுன்களை விடிஞ்சு அவன் சேர்த்து போனான். அல்லேலூயா. கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. கொடும் பசியினில் வாழ்ந்தாலோ கடும் பசியினில் வாட்டினாலோ கொடும் வறுமையில் உழந்தாலோ கடும் பசியில் வாடினாலோ அன்று எலியாவை போஷித்தவர் எலியாவை போஷித்தவர் இன்று உன்பசியா விடாரோ என்ன சொல்லி ஜெபம் பண்ண போறோம்? ஆண்டவரே, எங்களுடைய குடும்பம் நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? விருத்தி அடையணும், விருத்தி அடையணும்.
எனக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு 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 ஒண்ணுமில்லாம போகும். சவுலுடைய வீடு சவுலுடைய குடும்பங்கிறத எதிர்ப்புன்னு எடுத்துக்காங்க. இல்ல சொல்லலாம், நம்ம யார் வீடும் கெட்டு போறது நம்ம விரும்ப வேண்டாம். ஆனா எதிர்ப்புகள் கொடுக்கிற சூழ்நிலை எல்லாம் என்ன செய்யணும், அப்படியே புரிஞ்சு ஒண்ணுமில்லாம போயிடும். இப்ப நம்ம எல்லாரும் சோமணுமா, நம்முடைய தொழில எதிர்ப்பு இருக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமான காரியங்கள் இருக்கு, நமக்கு விரோதமான காரியங்கள் இருக்கு, நம்முடைய உத்தியோகத்துக்கு விரோதமான காரியங்கள் இருக்கு, ஊழியத்துக்கு விரோதமான காரியங்கள்லாம் பல காரியங்கள் இருக்கு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் இந்த இடத்துல நின்று ஜெபம் பண்ணி போறோம். நாளுக்கு நாள் எனக்கு ஒரு விருத்தியை தாரும் ஐயா, நாளுக்கு நாள் என்னுடைய கணவருக்கு ஒரு விருத்தியை தாரும், நாளுக்கு நாள் மனைவிக்கு ஒரு விருத்தியை தாரும், நாளுக்கு நாள் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விருத்தியை தாரும், நாளுக்கு நாள் பிசினஸ்ல ஒரு விருத்தியை தாரும், நாளுக்கு நாள் விவசாயத்தில் ஒரு விருத்தியை தாரும், நாளுக்கு நாள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விருத்தியை தாரும், நாளுக்கு நாள் ஆண்டவரே என்னுடைய ஊழியத்தில் ஒரு விருத்தியை தாரும், ஒரு பெருக்கத்தை தாரும், ஒரு உயர்வை தாரும். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தாரே கர்த்தாவே. சவுலுடைய குடும்பம் பலகீனப்பட்டது ஆண்டவரே. எனக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம், எனக்கு எதிர்ப்பு செய்வோர் எல்லாம் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு போவார்களாக. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், ஹல்லேலூயா, நீ சமபூமியாக ஒன்றுமில்லாமல் போவாய் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வேளையில் நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சாத்தான குற்றங்களையும் இயேசுவின் நாமத்தில் சபித்து நாம ஜெபிக்கிறோம். எல்லாம் சபித்து ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நம்ம தான், நமக்கு விரோதியும் வரக்கூடாது, எதிராளியும் இருக்க கூடாது. சாத்தானுடைய நாட்களில அவனுக்கு விரோதியும் கிடையாது, எதிராளியும் கிடையாது. இப்படித்தான் கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் நமக்கு செய்ய போகிறார். நம்முடைய குடும்பங்களில் அப்படிப்பட்ட அதிசயங்கள் நடக்கும் போது ஆண்டவரே நீர் எனக்கு செய்ய போகிற காரியத்தை பார்த்து எனக்கு எதிர்ப்பு கொடுக்கிறவன் பயப்படக்கூடிய அளவுக்கு ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றங்களை நீ செய்வீராக, ஒரு பெரிய அதிசயங்களை செய்வீராக, ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும்படியாக நீ செய்வீராக. தேவனே இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே. என்னோடு கூட நீர் எப்பொழுது இருக்கணும் ஆண்டவரே. தாவீதோடு கூட நீர் இருந்தது போல ஆண்டவரே என்னோடு கூட நீர் இருப்பீராக. என்னோடு கூட உடைய சமூகம் வரட்டும் ஐயா. சமூகம் உனக்கு முன்னால் செல்லும் என்ற வார்த்தை ஆண்டவரே. உடைய சமூகம் எனக்கு முன்னால் செல்வதாக தகப்பனே. நீர் எனக்கு கொடுத்த அபிஷேகம் என்னை நடத்தட்டும் ஆண்டவரே, என்னை நடத்தட்டும் ஆண்டவரே. கடினமான பாதையாக இருந்தாலும் அபிஷேகம் என்னை நடத்தட்டும் ஆண்டவரே, அபிஷேகம் என்னை நடத்தட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவீராக என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இதுவரைக்கும் நான் விசுவாசத்துல இருந்த ஆண்டவரே, இனி தைரியம் உள்ள விசுவாசத்தை எனக்கு தாரும், பயப்படாத விசுவாசத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, அசைக்க கூடாத விசுவாசத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே. முன்னால் நடந்த காரியங்களை அடிக்கடி நினைவு கூர்ந்து என்னுடைய விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்ள எனக்கு உதவி செய்யும் ஐயா. என்னுடைய விசுவாசத்தில் வளர்ச்சி காண எனக்கு உதவி செய்யும். ஆமென், ஆமென், ஆமென். நமக்கு இந்த கிருபைகளை கொடுக்கிறார் என்று சொல்லி ஆமென் சொல்லுவோம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தரோடு இருக்க போகிறபடி நாம் சொல்லுவோம். அவருடைய அபிஷேகத்தோடு நடந்து ஆமென் சொல்லுவோம். அவருடைய விசுவாசத்தை வர போகிறபடி நாம் ஆமென் சொல்லி, ஆமென் சொல்லி நம்முடைய குடும்பங்கள் நாளுக்கு நாள் விருத்தி, நம்முடைய குடும்பங்கள் நாளுக்கு நாள் வளர்ச்சி, குடும்பத்தில் இருக்கிற நோய்கள் பேய்கள் எல்லாம் ஓடி போயிடும், எல்லாம் ஓடி போயிடும். ஓடு 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 ஓடி போயிடும். விரட்ட வேண்டியதெல்லாம் விரட்டுங்க. உங்க வீட்டுக்குள்ள விரட்ட வேண்டிய என்னென்ன இருக்கோ அத்தனை விரட்டுங்க. இயேசு நாமத்தில் விரட்டுங்க, விரட்டுங்க, விரட்டி
இதுவரைக்கும் என்னுடைய குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லை ஆண்டவரே, இனி என்னுடைய குடும்பத்தில் ஆண்டவரே ஒரு பெரிய செழிப்பை தரப்போகிறபடினார், ஒரு பெரிய உயர்வை தரப்போகிறபடினார், என்னுடைய குடும்பம் ஒரு பரலோகமாய் மாறப்போகிறபடினார், என்னுடைய குடும்பத்தில் உள்ள குட்டி சாத்தாங்கள் எல்லாம் ஓடி போனதற்காக, என்னுடைய குடும்பத்தில் பெரிய பரலோகத்தின் மகிமையை நீ வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி. என்னுடைய குடும்பத்தில் நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் நடக்க போகிற அற்புதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய வீட்டில் என்னென்ன காரியங்கள் நடக்கணுமோ நீர் முன்குறித்த காரியங்கள் எல்லாம் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் நடக்கும்போது நீர் கிருபை செய்ய போகிற தயவுக்காக நன்றி நன்றி என்று சொல்லி எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி நன்றி சொல்றேன். நன்றி 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 ஆண்டவரே, நன்றி சோத்திரம். இயேசுவே துதி செய், நீ மனமே இயேசுவே துதி செய், இயேசுவே துதி செய், நீ மனமே இயேசுவே துதி செய், இயேசுவே துதி செய், நீ மனமே இயேசுவே துதி செய், மனமே இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய், காரியம் யாவும் முடிக, காரியம் யாவும் முடிக, மண்ணிலும் எண்ணிலும் வாழ்ந்து சுகித்திருப்போம். எல்லாரும் வாழ்ந்து சுகிக
மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகித்திருப்போம் ஐயா. இதுவரைக்கும் நான் கஷ்டப்பட்டதெல்லாம், இதுவரைக்கும் நஷ்டப்பட்டதெல்லாம், இதுவரைக்கும் இழந்து போனதெல்லாம், இதுவரைக்கும் அவமானப்பட்டதெல்லாம் கர்த்தர் மாற்றி என்னை நல்ல நிலைக்கு என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய முழு குடும்பத்தை ஆண்டவர், முழு குடும்பத்தையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து உயர்த்திட்டதற்காக நானும் என் வீட்டாரோ வென்றால் கர்த்தரே சேவிப்போம். கர்த்தர் தாவீதை நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்தார். கர்த்தர் நம்மையுடைய குடும்பத்தையும் நாளுக்கு நாள் விருத்தி ஆக்குவார். நமக்கு வரக்கூடிய எல்லா எதிர்ப்புகளும் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு ஒன்றுமில்லாமல் போகிறது. கர்த்தர் நம்முடைய குடும்பத்திற்கு நல்ல விருத்தியை தந்து விட்டதற்காக எல்லா கரங்களை கர்த்தரை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரியமானவர்களே, எழுப்புதல் ஜெப ஐக்கியம் என்கிற பெயரிலே சுரண்டை மையமாக வைத்து ஆண்டுடைய கிருபையினாலே அநேக ஆண்டுகளாக இந்த ஊழியத்தை செய்து வருகிறோம். இந்த ஊழியத்தின் மூலமாக பயன்பெற்றோர் ஏராளம். இந்த ஊழியத்தின் மூலமாக ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் ஏராளம். நீங்களும் இந்த ஊழியத்தின் மூலமாக அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளப் போகின்றீர்கள். நீங்களும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிற ஊழியங்களில் நீங்களும் வந்து கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். குறிப்பாக சுரண்டையில் வெற்றிவேல் திரையரங்கில் வைத்து மாதந்தோறும் முதலாவது செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி முதல் 11 மணி வரைக்குமாக கடைசி கால அபிஷேக ஜெப முகாம் என்று சொல்லி ஒரு முகாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த முகாமில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அபிஷேகம் கிடைக்கும். ஒரு கடைசி காலம் எப்படி நடக்கும் என்கிற செய்தி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அநேகருக்காக ஜெபிக்க ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, அதே வெற்றிவேல் திரையரங்கில் மாதந்தோறும் 2வது சனிக்கிழமை பகலிலே 9:30 மணி முதல் 2:30 மணி வரைக்குமாக உபவாச ஜெபம், எழுப்புதல் உபவாச ஜெபம் நடைபெற்று வருகிறது. இந்த உபவாச ஜெபத்திலும் குடும்பமாக கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த முகாமிலே கலந்து கொண்டு ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு செய்தியின் மூலமாக நல்ல வழிகளை காண்பிப்பார். உங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கும். 2 முகாமிலும் மாதந்தோறும் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அன்போடு கூட உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபியுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஐக்கியர் என்கிற மாதாந்திர பத்திரிகையை மாதந்தோறும் வெளியிடுகிறோம். இப்பத்திரிகையை நீங்கள் வாங்கி வாசித்து பயனடையும்படியாக அன்போடு அழைக்கிறோம். வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமையில சுரண்டை ஜெப அறையில் ஜெப நாட்களாக ஜெபங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஜெபத்தில் நீங்களும் வந்து கலந்து கொண்டு ஜெபியுங்கள். அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். அது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், ஊழியத்தில் உள்ள பிரச்சனைகள் மற்றும் எந்த விதமான தேவைகள் இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த உங்களுடைய பாரங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வேதத்திலிருந்து உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் உள்ள நெருக்கங்களுக்கு சரியான தீர்வுக்கு வேதத்திலிருந்து நாங்கள் ஆலோசனை சொல்ல ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக, உங்களை உயர்த்துவாராக. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்கிற வார்த்தையின்படி ஆண்டவர் நம்மை சின்னவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் 1000ஆயும் பலத்த ஜாதியாயும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு